ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி Day-5 கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷனாக Day-5ல் சிறப்பான ரெசிபிஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு 3 டிஷ்ஷு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு கேரட் மஃபின்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு சாக்லேட் ட்ரிஃபிள் கேக் வந்து பார்க்க போகிறோம். தேர்டு ஒன்று வந்துட்டு கேரமலைஸ்டு கேஷ்யூ நட் பிரைடட் டோனட் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். நேற்று குக்கீஸ் பார்த்தீங்க, இன்றைக்கி டோனட் பார்க்க போகிறீங்க. இது 3 எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கேரட் மஃபின் எப்படி பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்துட்டு கேரட் மஃபின் பண்ணுறதுக்கு பேஸுக்கு நம்ம வந்துட்டு ஸ்பாஞ்சு ரெடி பண்ணுறோம் இல்லையா, கேரட் மஃபின் ஸ்பாஞ்சு. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இது. பேசிக் ஏற்கனவே நம்மளோட இதில் வந்துட்டு பேசிக் திங்ஸ்லேயே நம்ம ஹவு டு மேக் ஒயிட் ஸ்பாஞ்சுன்றது கொடுத்துருந்துருப்போம். அந்த ஒயிட் ஸ்பாஞ்ச் பேஸில் தான் நம்ம கேரட் மஃபினும் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா இது கூட நம்ம வந்துட்டு ஃப்ராஸ்டிங்காக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது இது வந்துட்டு பட்டர் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டட் வந்துட்டு கேரட்டு, ஃப்ரெஷ் கிரேட்டடு கேரட்டு, அதை கிரேட் பண்ணிட்டு ஸ்குவீஸ் பண்ண வாட்டர் ஜூஸு, கேரட் ஜூஸு, ஃப்ராஸ்டிங்க்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கேரட்டு கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நாளையும் பயன்படுத்தி கேரட் மஃபின் பண்ண போகிறோம். இந்த ஜூஸை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட். இப்போது இதில் பேசிக் ஸ்பாஞ்ச். இப்போ வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இதே மாதிரி ஒரு ட்ரேயில் லைனர் போட்டு உள்ளே வச்சிடலாம். ஃபுல்லாக லைனர்லாம் போட்டு பக்காவாக போட்டாச்சு. இப்போ பேக் பண்ண வேண்டியது தான். உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். கேரட் மஃபின். இப்போ நம்ம வந்துட்டு கேரட் மஃபின் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்க போகிறோம். பட்டர் க்ரீமு கூட கொஞ்சோண்டு கேரட் ஜூஸ். இதை மாலிஷ் பண்ணிக்கலாம். மஃபின் மேலே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ராஸ்டிங் பண்ணி அதை சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் ட்ரிஃபிள் கேக் பார்க்க போகிறோம். சாக்லேட் ட்ரிஃபிள் கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சாக்லேட் ட்ரிஃபிள் கேக்கு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு சொல்லியிருப்போம், கிளியராக தனியாகவே கொடுத்துருப்போம் ஹவு டு மேக்கு பேசிக் சாக்லேட் ஸ்பாஞ்ச் அப்படின்றது. ஸோ பேசிக் ஸ்பாஞ்சு கூட ஃப்ராஸ்டிங்காகவும் ஸ்டஃபிங்காகவும் கார்னிஷ் பர்பஸுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஐட்டம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு விப்பிங் க்ரீம் வந்துட்டு ஒரு 200 கிராம் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறோம். 250 கிராம் என்னாச்சும் நம்ம யூஸ் பண்ணுறோம். 200 கிராம் சாக்லேட் யூஸ் பண்ணுறோம். ஒரு 100 ml சுகர் சிரப் யூஸ் பண்ணுறோம். திக்கு சிரப்பை தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு
சிலிக்கான் ப்ரஷ் போட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு தான் மேலே ஸ்டஃப் பண்ணுவோம். ஸோ தட் அதுக்காக வந்துட்டு ஒரு 100 ml சுகர் சிரப்பு. இது வந்துட்டு சாக்லேட் ட்ரிஃபிள் கேக்குக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ராஸ்டிங்காகவும் கார்னிஷுக்காகவும் பயன்படுத்துகிற இன்க்ரீடியன்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு அது எப்படி வந்ததுன்றதையும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு கேரமலைஸ்டு கேஷ்யூ நட் இருக்கு இல்லையா, நவ்ஹாட்டுன்னு சொல்லுவோம்ல, அது வந்துட்டு பிரைடட் டோனட். ஒரு டோனட்டை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி அதை பிரைட் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கேரமலைஸ்டு கேஷ்யூ நட் பிரைடட் டோனட் எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். டோனட் ரெசிபிக்கு பேசிக் டோ பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான். எது எவ்வளோ பயன்படுத்துகிறோன்றதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார் 500 கிராம், சுகர் 75 கிராம்ஸ், சால்ட் 10 கிராம், ட்ரை ஈஸ்ட் 25 கிராம்ஸ், அன்சால்டட் பட்டர் 60 கிராம்ஸ், எக் யோக் ஒன்லி மஞ்சள் கரு 2 நம்பர், போத் எக்கு வெள்ளை மஞ்சள் இரண்டும் சேர்ந்தது 2 நம்பர், பால் 125 மில்லி, ஆரஞ்சு தோல்
மால்டோவா ஆரஞ்சு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் திருவுறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு நம்பர் பழத்தோட தோல் வந்து நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். 1 நம்பர் லெமன் சிஸ்ட். இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது என்னது பார்த்திங்கன்னா, டோனட்டுக்கு பேசிக்காக டோனட்டுக்கு டோ அடிக்கிறது தான். அதோடைய டோனட் பேஸ் டோவுக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராசஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு 2 நம்பர் எக் யோக்கும் முழு எக்கு 2ம் சேர்ந்து நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் முதல்ல ஒன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்கு ஒயிட்டும் எல்லோவும் சேர்ந்தது. அதுக்கப்புறம் எக்கு யோக்கு மட்டும் 2. ஓகே, இதில் வந்துட்டு நான் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏன் வெண்ணிலா எசன்ஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சள் கருவோடைய டாமினேஷன் சாப்பிடும்போது வரக்கூடாது அப்படின்றதுனால ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் போடுறோம். இது கூட பால், இது கூட ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்துட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளார் வந்து கொட்டி ஃப்ளாரில் இது அப்படியே யூஸ்வலாக நம்ம டோ அடிப்போம் இல்லையா, இப்போ சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் மாவு பேசுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளார் கொட்டிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பட்டர் இருக்கு இல்லையா, பட்டரை வந்துட்டு மாலிஷ் பண்ணிக்கலாம். சுகர், சால்ட், இப்போ இதில் வந்துட்டு சால்ட்டு, சுகரு, பட்டரு வந்துட்டு நம்ம மாலிஷ் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு இப்போ ஃப்ளார் போட்டுக்கலாம். இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற லிக்விடை கொட்டிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஒரு லெமனோடைய சிஸ்ட்டு வந்துட்டு ஒன்லி மேலே இருக்கிற பீல் மட்டும், தோல் மட்டும் வந்துட்டு கிரேட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு ஆரஞ்சு பீல், இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா நீட் பண்ணிக்கலாம். நம்ம டோ புரோட்டாக்கு மாவு பேசுகிற மாதிரி மாவு பேச. இப்போ நம்ம வந்துட்டு நவ்ஹாட்டு டோனட்டுக்கு வந்துட்டு எப்படி வந்து அதை ஃபோல்டு பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு கேரமலைஸ்டு கேஷ்யூ நட்.
ஏற்கனவே நம்ம நவுகாட்டு வந்துட்டு மொத்தமாக நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்தீங்க இல்லையா. ஸோ அந்த நவுகாட்டை தான் உள்ளே வச்சு அதை வந்து ப்ரூவிங்க்கு அலோவ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அதை எப்படி வந்துட்டு கேரமலைஸ்டு கேஷ்யூ நட்டை ஃப்ராஸ்டிங் பண்ணுறோன்றதை இப்போ பார்க்கலாம். Caramelized cashew nut braided doughnut ready. கேரட் மஃபின்னு, சாக்லேட் ட்ரிஃபில், கேரமலைஸ்டு கேஷ்யூ நட், பிரைடட் டோனட் மூணுமே பார்த்தீங்க இல்லையா. இது மூணுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ட்ரையல் பார்க்கலாம். சிம்பிள் ப்ராசஸில் தான், காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிள் மெத்தடாலஜியில் தான் உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு டீச் பண்ணுறது வந்துட்டு வெரி சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ கண்டிப்பாக எனிபடி கேன் குக் அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் வேறு ஒரு டேஸ்டியான காம்போவோட உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.